தினமொரு வசனம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் வசனம் 25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். விளக்கம். திருமதி கிருபாராய் ஒரு முறை மிருக காட்சி சாலைக்கு சென்றிருந்த போது அவள் தன்னுடைய குடையை கையில் பிடித்து கொண்டு கூட்டத்தில் தன்னுடைய கணவனை விரட்டியபடி சொற்கள் என்னும் ஏவுகணைகளை அவர் மீது எரிந்து கொண்டிருந்தாள். வேர்வையினாலும் மூச்சிறைப்பினாலும் சோர்ந்து போன கணவன் சிங்கத்தின் கூண்டு சரியாக பூட்டப்படாததை கண்டபோது அதை திறந்து கூண்டிற்குள் சென்று கதவை அடைத்து ஆச்சரியத்துடன் நின்று கொண்டிருந்த சிங்கத்தை இரும்பு கம்பி மேலே தள்ளி அதன் தோளின் மேலாக மனைவியை நோக்கினார். மனைவி கோபத்தினால், ராய், கூண்டிலிருந்து வெளியே வாருங்கள், நீங்கள் சரியான கோழை என்று கதறினாள். இந்த கற்பனை கதையின் கதாபாத்திரமான ராய் நாம் என்னாகமத்தில் காணும் இஸ்ரவேல் மக்களை போன்றவன். இஸ்ரவேல் மக்கள் யாருக்கு பயப்பட வேண்டும் என்பதை குறித்து குழப்பம் அடைந்திருந்தார்கள். தேவன் தங்களை செல்லும்படி கூறிய தேசத்தில் இருந்த ராட்சதர்களுக்கு முன்பாக அவர்கள் தங்களை வெட்டுக்கிளிகளாக நினைத்தார்கள். மக்களுக்கு பயந்து நாம் கர்த்தரை பின்பற்றுவதிலிருந்து வழி தவறினால் நாம் அவரை விசுவாசிக்கவில்லை என்று பொருள். நாம் அவருடைய திட்டத்தையும் வல்லமையையும் வாக்குத்தத்தங்களையும் சந்தேகிக்கிறோம் என்று அது எடுத்து காட்டுகிறது. நாம் மற்ற அனைவரை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதை நாம் உணரவில்லை. நாம் அவரை கனப்படுத்த வேண்டும், நம்ப வேண்டும், நேசிக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிதாவே, பயப்படக்கூடாததை குறித்து நாங்கள் பயந்து கொண்டிருப்பதற்காகவும் உமக்கு பயந்து உம்மை நம்பாததற்காகவும் எங்களை மன்னியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு பயந்த பிள்ளையாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.